திருப்பூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திராவிட மாடல் அரசின் கீழ் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு அமைச்சர் கயல்விழி செல்வராஜின் அயராத உழைப்பை காரணம் என பாராட்டினார். மேலும் அதிமுக ஆட்சியில் திருப்பூர் மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய அவர், திமுக ஆட்சியில் திருப்பூருக்கு 10,491 கோடி மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றார். மேற்கு மண்டல வளர்ச்சியில் நம்ம திராவிட மாடல் ஆட்சியே சாதனை படைத்துள்ளது. 2026 தேர்தலில் அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்திலிருந்து தொடங்கும் என்று அவர் வலியுறுத்தினார். எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசும்போது, சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று பொய்யுரைப்பது, ஸ்டாலின் திட்டம் மக்களிடையே ஹிட் ஆனதால் அவருக்கு வயிற்றெரிச்சல் ஏற்பட்டுள்ளது என்று சாடினார். மேலும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அரசுக்கு 10 லட்சம் நன்கொடை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது, இது அதிமுகவுக்கு அவமானம் அல்லவா என்று கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் திராவிட மாடல் நல்லாட்சி எந்நாளும் தொடரும் என்று அவர் உறுதியாக தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.